ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அரை மணி நேரத்தில் சுட 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 ரவை பணியாரம் நமக்கு வந்து ரெடி ஆக போகுது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த இன்ஸ்டன்ட் ரவை பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப 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 டேஸ்டியாக, வீட்டிலே ஹெல்த்தியாக. ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரவை எடுத்துக்கோங்க. நம்மளோட இனிப்புக்கு தகுந்த போல் பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, ஜீனியாக இருந்தாலும். ரவைக்கு ஒரு கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து ஒரு ஏலக்காய் சேர்த்துக்காங்க. 1/4 சில் தேங்காய்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அரைச்சி மிக்சியில் வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் துருகின மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இட்லிக்கோ தோசைக்கோ ஆட்டின மாவு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 2 கரண்டி சேர்த்துக்கிட்டு இதில் கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா ரவை ஊறுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். அரை மணி நேரத்தில் ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் நமக்கு இந்த பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். பணியாரத்துக்கு நல்லா ரெடி ஆயிரும் இந்த மாவு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், தேங்காய் ஏலக்காய், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் ஊற்றும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஏன்னா ரவை ஊறிடுச்சு நமக்கு. இதை அப்படியே நம்ம வந்து பணியாரக்கல்லை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பணியாரம் ரெடி. பணியாரம் சாப்பிடணும் போல் இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது. அரிசி ஊற வச்சு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான ரவை பணியாரம். தேங்க்யூ.